ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கி காலையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அதாவது உங்களை குறித்த தவறான எண்ணங்கள், அந்த எண்ணங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். So wrong perceptions about you, wrong opinions about you, அதை ஆண்டவர் மாற்றுகிறார் என்று ஆராதனையின் பொழுது அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் இங்கேயும் அதை பிரகடனம் செய்யும்படி விரும்புகிறேன். So if someone has a very negative perception about you, this night God is clearing everything. Praise the Lord. நீங்கள் நினைக்க வேண்டாம், நம்மளை பற்றி அவங்க இவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே, நம்ம அப்படி இல்லையே நினைக்க வேண்டாம். God is doing a miracle. ஆமென். ஸோ மெலிதா தீவில் திரளான ஜனங்களுக்கு தப்பான எண்ணங்கள் இருந்தது பவுலை பற்றி. ஆனால் நொடி பொழுதிலே அவர்கள் வேறு சிந்தியாகும்படி தேவன் செய்தார். ஸோ இதை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் நன்மையே செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, தப்பான எண்ணங்களால் அவர்களே முன்னின்று உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யும்படி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாளிலே அதாவது ஒரே வசனத்தை கொண்ட ஒரு வேத புத்தகம், அதாவது யோபின் புத்தகத்திலே 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். ரெண்டுமே ஒரே வசனம் தான், ஆனால் வெவ்வேறு மனிதர்கள் பேசினது. அதில் இருந்து அந்த வசனத்தை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு, ஸோ இன்றைக்கி ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வரிசைப்படுத்த போகிறேன். 5 காரியங்கள். இந்த வசனத்தை ஒரு இடத்துல, அந்த 5 இடத்துல ஃபிட் பண்ணி ப்ராஃபட்டிக்காக இந்த இரவு நாம் அதை தியானிக்க போகிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கிற, இங்கே இன்றைக்கி இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக இந்த 5 ஒரு சிலருக்கு 1 தேவைப்படும், ஒரு சிலருக்கு 2 தேவைப்படும், ஒரு சிலருக்கு 5 தேவைப்படும். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த இரவு அற்புதங்களை செய்வார். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் மற்றும் யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ரெண்டுமே ஒரே வசனம் தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆனால் என்ன அப்படின்னா, முதல்ல சொன்னது யாரு? 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது யாரு அப்படின்னா, தேமானியனாகிய எலிப்பாஸ். அவன் தொடர்ச்சியாக பிரதியுத்தரம் சொல்லி வாரான். அவன் பிரதியுத்தரமாக சொல்லி வரும் பொழுது இந்த வார்த்தைகளை அவன் வசனிக்கிறதை நாம் பார்க்கலாம். யார் அந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் அப்படின்னு சொன்னால், யோபுடைய 3 சிநேகிதர்களில் ஒருவன். யோபு 9:10 அதை வாசிக்கும் பொழுது அங்கே யோபு பிரதியுத்தரம் சொல்லுகிறான். அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வாரத்தில் இந்த 2 வார்த்தையை மறக்காதீங்க. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. சரியா? ஸோ ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த 2 வார்த்தையுடைய ஹைலைட்டில் தான் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. ஹல்லேலூயா. ஐ மீன் unsearchable and countless, which means what God is going to do will never fit in the framework of your mind. இப்படி தாங்க, அப்படியே கிடையாது, அப்படியே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது வேதம் சொல்கிறது, ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு பலத்த காற்று. ஏன் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் அன்ட்ரேசபிள். காற்று எங்கே இருந்து வருதுன்னு, எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. யூ cannot read or record its track.
அவ்விதமான கிரியைகளை ஆவியானவர் செய்கிறவராக இருக்கிறார். ஸோ ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத இந்த சிநேகிதர்கள், யோபின் சிநேகிதர்கள், அவர்கள் தேவனை நீதிமானது, தேவன் நீதிபரர் அப்படின்னு காட்டுறதுக்காக யோபை குற்றவாளி ஆக்குறாங்க. நீ தான் அதை தப்பு பண்ணியிருப்ப, ஒன்று தான் இதாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் யோபு பாதிக்கப்பட்டவன், அவனுடைய சிநேகிதர்கள் பார்க்க வந்தவர்கள். ஸோ ஒன்று விக்டிம் இல்லையா, பாதிக்கப்பட்டவன். அவனும் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இவனுடைய நிலைமையை பார்க்க வந்தவன் சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பின்னாடி கடைசியில் பார்த்தீங்கன்னா 42 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்காக வழக்காடி பேசின இந்த ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்கிறார் ஆண்டவர், என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்கள் நிதானமாக என்ன செய்யலை, பேசலை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன. ஸோ ஆனால் யோபு எப்படிலாம் பேசினான், ஆனால் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, he was undergoing such a pain in his life. அவனுடைய இடத்துல நின்று பார்த்துட்டு சொல்கிறார், அப்பா அவன் நிதானமாக பேசினான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிதானமாக பேசினவனும் நிதானமே இல்லாமல் பேசினவங்களும் அறிக்கை பண்ண ஒரே காரியம் என்ன அப்படின்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சிலருக்கு அந்த கவுண்டவுன் இப்போ தொடங்கிருச்சு. சிஸ்டர் பிரமிளா ஜேக்கப், ஐ எம் சீயிங் இட். God has started the miracle countdown for you. So, whatever you are believing, there are 2 other people that are believing with you, and I want to declare it to you, God is already doing it. Praise the Lord. I mean, no more complex things. கடினமானவைகள் இருக்காது. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. Praise the Lord. உங்கள் கவுண்டவுன், மிராக்கிள் கவுண்டவுன் தொடங்கி விட்டது. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, எப்படி நடக்கும்னே தெரியாமல் நடந்துருச்சு பாஸ்டர், ஆனால் எண்ணிக்கே அடங்காது, அவ்வளோ பண்ணிட்டார் ஆண்டவர் என்று சொல்லும்படிக்கு தேவன் தம்முடைய கிரியைகளை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள், ஒரு வேலை, எனக்கு ஒரே ஒரு வேலை கிடைச்சா போதுமே அப்படி சொல்கிறவங்களுக்கு 2-3 வேலை வந்து என்ன செய்ய போகுது, நிற்க போகுது. ஸோ காட் இஸ் கோயிங் டு புட் யூ இன் அ பிளேஸ் வேர் யூ வில் ஹாவ் டு சூஸ். என்னத்தை எடுக்கலாம், எல்லாமே சரியாக நல்லா இருக்க மாதிரி இருக்கே, அப்படி தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ திரும்ப இந்த வாரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. ஹல்லேலூயா. ஆமென். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. ஸோ நான் உங்கள் கை இப்படி காமிச்சிங்கன்னா தெரியும், அதில் என்ன இருக்குது, 5 விரல் இருக்கிறது. ஸோ நான் 5 சிச்சுவேஷன்ஸ் வரிசைப்படுத்த போகிறேன். சரியா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது தான், எழுதுனதான திரும்ப எழுதணும்னு பவுலே சொல்கிறார். எழுதுனதான் திரும்ப எழுதணும். அதனால் பார்த்ததான் திரும்ப பார்க்க போகிறோம். ஆனால் புதுசாக அதிலிருந்து ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நினைப்பூட்டுவார். ஸோ இந்த 5ல் எந்த சிச்சுவேஷன் உங்களோடதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு 5மே எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ நீங்கள் கன்ஃபஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்கள் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக நான் எப்படி வச்சுருக்கேன்னா, பாருங்களேன், இந்த விரல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ அடி, அதுக்கப்புறம் பிடி, அதுக்கப்புறம் மடி, அதுக்கப்புறம் தடி, அதுக்கப்புறம் இடி. சரியா? ஸோ இதில் தான் ஏதோ ஒன்று உங்களுக்கு இன்றைக்கி பேச போகிற காரியமாக இருக்க போகுது. அடி, பிடி, மடி, தடி, இடி. சரியா? இதுதான். ஸோ நாளைக்கு யாராவது என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் ஏதோ ஒன்று இடியாப்பம்னாரு அப்படின்ற கூடாது. சரியா? ஸோ
அடி பிடி மடி தடி இடி 5 சிச்சுவேஷன் சொல்ல போகிறோம். அதிலிருந்து தேவன் உங்களோட கூட பேசுவார். தீம் என்ன அப்படின்னா ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. அல்லேலூயா. ரைட். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், வாசிங்க. கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணினார். Promise was made when he did not literally own anything. சொந்தமா சொல்லிக்கிறதுக்குன்னு ஒரு அடி இடம் கூட இல்லை. ஆனா வாக்குத்தத்தம் என்ன பண்ணாரு? உனக்கு 2 கிரவுண்ட் இடம் தருவேன்னு சொல்ல, உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். I will make you a nation அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மெசொப்பொத்தேமியாவிலிருந்து, கல்தேர் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அவன் ஒரு இடத்துல செட்டில்டாக இருக்கிறான். அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா அழைத்து கொண்டு வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆதியாகமம் 12. இங்கே வந்து பார்க்கும் பொழுது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படிம்பார். என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், அவர் தான் முதலும் முடிவுமாக இருக்கிறவர். ஒரு இடத்துக்கு அவர் நம்ம இடத்துக்கு போக சொல்கிறாருன்னா அங்கே ஏற்கனவே அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அதனால் நம்பி என்ன பண்ணலாம்? இறங்கலாம். நம்பி இறங்கலாம். ஏன்னா நம்மளை கூப்பிடுற இடம் எவ்வளவு பயங்கரமாக தெரிந்தாலும் அங்கே யார் இருக்கிறா? அவர் ஏற்கனவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, ஆனால் மெசொப்பொத்தேமியா அப்படின்னா வந்து the starting place of civilization. ஸோ அந்த நாட்களில் முன்னேற்றமடைந்த ஒரு பெரிய இடம், அல்லது அந்த நாட்களில் கல்விமான்கள் குவிந்திருந்த இடம், புதிதான கண்டுபிடிப்புகள் உலகமெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட இடம், எழுத்து வடிவம், யூனிஃபார்ம் ரைட்டிங், இதெல்லாம் அங்கிருந்து தான் வந்திருக்கு. அவ்வளோ முக்கியமான ஒரு பண்பாட்டு நிறைந்த ஒரு இடத்துல, ஞானத்தின் பிறப்பிடம் என்று அறியப்பட்ட ஒரு இடத்துல, கல்தேயர்கள் அந்த நாளில் நம்ம இந்தியாவில் சோழ மன்னர்கள் வரைக்கும் கல்தேயர்களுடைய பங்களிப்பு அரசவையில் பெருசாக இருக்குது. அவங்களுடைய ஞானம் பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஒருத்தனை அழைக்கிறார். அப்பா ஆண்டவரே, ஆக்ஸ்போர்டில் இருக்கிற மாதிரியில் இருக்கேன் நான், இங்கேருந்து கூப்பிட்றீங்களே. இல்லைப்பா வாப்பா, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? அட்ரஸே இல்லாத இடத்துக்கு அனுப்ப போகிறேன். ஆனால் இந்த ஞானம் அல்ல, உனக்கு நான் புதுசாக உன்னை தரப்போகிறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. ஸோ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனை நடத்த துவங்கி அந்த காலகட்டம். ஸோ ஒரு அடி நிலம் கூட கையாட்சிக்கு கொடுக்கப்படாத போது பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு. ஸோ இன்றைக்கி முதல்ல நான் அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் பேசுகிறேன். You are holding a very big promise, but in reality there is nothing in your possession. பெரிய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பெரிய வாக்குத்தத்தம். என்னுடைய திருமணத்தின் போது என்னுடைய அக்கௌண்ட்டில் 7,000 ரூபா தான் இருந்துச்சு மொத்தமே. என்னுடைய திருமணத்தின் போது 7,000 ரூபா தான் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, மொத்தமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் 7,000 தான் ஒன்று நீங்கள் உடனே 1045 நினச்சிடாதீங்க. 1999 திருமணமானது எனக்கு. சரிங்களா? 7,000 ரூபா தான். ஸோ என்னுடைய ஜெபம் என்னன்னா வந்து, ஆண்டவரே, நான் உங்களை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. இது என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெட் மிஸ்ஸஸ் அப்படி இருந்தாங்க. என்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலி அப்படி கிடையாது. ஆனால் நான் திருமணம் செய்த பொழுது அவங்ககிட்ட ஒரே காரியம் தான் என்னென்னா, அவங்களுடைய எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்.
அவங்களுடைய எந்த பொண்ணும் வேண்டாம், அவங்களுடைய எந்த பொருளும் வேண்டாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவங்க சாட்சி சொல்ல மனதாக இருந்தாலும் சொல்லலாம். சரியா? ஓகே, என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அப்போ எங்களுடைய அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை நடத்த ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் தைரியமாக ஸ்டெப் எடுப்பேன். அப்படி இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்க சிலர் என்கிட்ட யோசனை கேட்குறாங்க, பாஸ்டர் நாங்கள் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவருக்கு ஒரு சம்பளம் எனக்கு ஒரு சம்பளம், பிறகு எங்களுக்கெல்லாம் 10 சம்பளமா, நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆன பிறகு குழந்தையை பெற்றுக்கலாம்ன்றாங்க. நான் சொல்லி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. குழந்தைய ஆண்டவர் கொடுக்குறாரு, அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்படி தானே? ஆமென். ஸோ அதனால் சொல்லுவேன், அதெல்லாம் பிளான் பண்ணாதீங்க, God will definitely bless you அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த நாட்களில் சில நேரம் என் மனைவி கேட்பாங்க, இவ்வளோ பெருசாக நீங்கள் செய்யலான்றீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, நம்மகிட்ட அதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது நான் உடனே சொல்லுவேன், நீ கவலையே படாதம்மா, அமெரிக்காவில் எனக்கு ஒரு பெரிய பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது அப்படின்னு என் மனைவிட்டு சொல்லுவேன். நான் அப்போ அமெரிக்காவுக்கு போனது கூட கிடையாது. ஆனால் என் மனைவி பாருங்கள், பேதையாட்டம் அதை நம்பிடுவாங்க. அப்படியா அப்படியா அப்படின்னு. அப்புறம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட பேரில் ஒரு பேங்கே இல்லை. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நம்பிக்கை அப்படின்னா, என் தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அடி நிலம் கூட அதில் இல்லை அப்படின்னா கூட இந்த தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நான் முதல்ல யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, யூ ஆர் ஹோல்டிங் அ பிக் ப்ராமிஸ் பட் யூ டோன்ட் see anything in reality. பாருங்களேன், அவன் ஒரு அடி நிலங்கூட அவனுடைய கையாட்சிக்கு உட்படாத நேரத்தில், அவனுக்கு பிள்ளையே இல்லாமல் இருந்தபோது வாக்குத்தத்தம் பண்றாரு. எப்படி தெரியுமா? உனக்கும் உன் பின்வரும் சந்ததிகளுக்கும் இந்த இடத்திலாம் நான் என்ன செய்கிறேன், தருகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நான் சொல்கிறேன், இந்த தேவன் உண்மையுள்ள தேவன், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இது in terms of என்ன அப்படின்னா, in terms of inheriting something that is promised. வாக்கு பண்ணப்பட்ட ஏதோ ஒன்றை நீங்கள் சுதந்தரிக்கும் முகாந்தரமாய் நான் சொல்லுகிறேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம்கிட்ட பின்னாடி கூப்பிட்டு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான்? நம்ம இப்போ எல்லாருமா சேர்ந்து பரலோகத்தில் போய் உட்கார்ந்து, ஓரமாக இங்கே வாங்க ஐயா, உங்களை வச்சு தான் பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு பூமியில். சரி, இப்போ எப்படி இதெல்லாம் சுதந்திரிச்சிங்க? இவ்வளோ பெரிய இடம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு, இவ்வளோ எப்படி வந்துச்சு? நான் என்ன சொல்வார் தெரியுமா அவர்? எனக்கு அதுதான் ஒன்றும் தெரியலை. அவர் வார்டில் பார்க்க சொன்னார், நான் பார்த்துவிட்டேன். அவர் வார்டில் நடக்க சொன்னார், நான் நடந்துட்டேன். பார்த்தா அதுதான் என்ன ஆயிடுச்சு, இஸ்ரவேலின் எல்லையாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யூ கண்டினியூ டு பிலீவ். ஆமென். கண்டினியூ டு பிலீவ், கண்டினியூ யுவர் லவ். ஆண்டவரை நேசிப்பதில் தொடருங்கள், கீழ்ப்படிவதில் தொடருங்கள், விசுவாசிப்பதில் தளராமல் தொடருங்கள். உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது அப்படியே நிறைவேறும். Maybe in reality, you don't own anything right now, but I want to tell you, you will own every bit of whatever it is promised to you. வாக்கு பண்ணப்பட்ட சகலவற்றையும், அதில் ஒரு அடி கூட மிஸ் பண்ணாமல் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அடி கூட இல்லைன்ற நிலையிலேருந்து இப்போ எப்படி தெரியுமா, எத்தனை அடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான் ஆபிரகாம்? அது தெரியலையே, எண்ண முடியலையே, எண்ணி முடியாத அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ என்னைக்கும் யாரும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு வருது, அதை கர்த்தர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இட் இஸ் ஃப்ரம் காட் அப்படின்ற உறுதி கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் கீப் ஆன் பிலீவிங், அதை நம்பிக்கிட்டே இருங்க, அதை சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ சென்னையில்
2012 காலகட்டத்தில் நான் 3 முக்கியமான சபைகளுக்கு தீர்க்க தரிசன ஊழியம் செய்தேன். கர்த்தர் அந்த சபைகள் அப்படிலாம் பேசினார். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா 30, 60, 100 அப்படின்னு பார்க்குறேன். அந்த 3 நிறைய சபைகளுக்கு ஊழியம் பண்ணோம். ஆனால் 3 சபைகளில் பிரத்யேகமாக தேவன் தீர்க்க தரிசனம் அளவு பிரமாணங்களோடு சொன்னார். அளவு பிரமாணங்களோட அப்படி இப்படின்னு சொன்னார். ஸோ அதில் ஒரு சபை எப்படி இருக்கு தெரியுமா? 100. சமீபத்தில் ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு எனக்கு கால் பண்ணான். அதில் முக்கியமாக இருக்க தம்பி கால் பண்ணி சொன்னான், அண்ணா இந்த இடத்த நான் பார்க்க வந்திருக்கேன், இவ்வளவு இருக்குது இந்த இடம். அப்போ சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது இல்லைன்னு சொல்லேன், இது இல்லை. நான் கேட்டேன் ஈசிஆர், அந்த ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அது ரொம்ப உள்ள தள்ளி. அதெல்லாம் கிடையாது. ஈசிஆர்லேருந்து அப்படி நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும், உனக்கு அப்படி தான் இருக்கும். அப்போது திடீர்னு உடனே ஆவியானவர் சொல்கிறார், அப்படியே லைன்லேயே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா இவ்வளவு இடம் இருக்கும்ப்பா, அதில் இத்தனை ஏக்கர் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து உடனே இன்னொரு வெளிப்பாடு சொல்கிறாரு, இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு நபரை சொல்கிறார். அவன் இப்படி தான் இருப்பான், அவங்க 4 சகோதரர்கள் இருப்பாங்க. அதில் மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா மனிதர்களையே கும்பிடுகிறவர்களாய் வணங்குகிறவர்களாய் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். நான் இதையும் அப்படியே சொல்கிறேன். அப்போ அவர் அந்த தம்பியை என்கிட்ட கேட்குறாப்புல, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வண்டி நிற்கிது இங்கே பக்கத்தில், நான் போய் பார்க்கட்டுமே அப்படின்னு போயிட்டு திரும்ப எனக்கு கூப்பிட்றாரு, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுக்கப்புறம் நாங்கள் ஐ திங்க் ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், நாங்கள் போகும்பொழுது சார்லஸுக்கு தெரியும். ஸோ வி வென்ட் தேர். அந்த இடத்துல போய் நின்று என்ன பண்ணோம், அப்படியே ப்ரே பண்ணோம். எப்படி ஈசிஆர்லேருந்து அப்படி உள்ளே வந்தோடனே அந்த இடத்துலையே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு 100% நிறைவேறி இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது சொன்னார், உனக்கு ஸ்கூல்லாம் வரும்பா, இப்படிலாம் வரும் அப்படிலாம் வரும், அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இது என்ன வித்தியாசம்? ஒரே வார்த்தை தானே, விதைக்கப்படும் ஒரே வார்த்தை தான். ஆனால் ஒருத்தனுக்கு 30 தான் வந்திருக்கு, ஒருத்தனுக்கு 60, ஒருத்தனுக்கு 100. எப்படி அப்படின்னா, இந்த 30 இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன அப்படின்னா விருப்பமும் கொஞ்சமாக இருக்குது, விசுவாசமும் கொஞ்சமாக இருக்குது. விருப்பமும் இப்படி தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது. விசுவாசமும் இப்படி தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. ஒருத்தர் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஆளை நான் சொன்னேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, உன்னை ஆண்டவர் அமெரிக்கா கொண்டு போகிறான், அவன் போயிட்டான் அமெரிக்காவுக்கு. ஆனால் ஒருத்தர் மும்பையில் பயங்கரமாக பாஷாக இருக்கிற ஒருத்தர், அவர் நீ அமெரிக்கா போவான்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் போகல. நான் கேட்டேன், ஆண்டவரே இவனுக்கு சொன்னீங்க போவான்னு, இவன் போகாமலே உட்காந்துருக்கானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவன் அமெரிக்காவோட மும்பை தான் பெருசாக நினைக்கிறான்ப்பா, அவனுக்கு அங்கே போகணுன்னு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அவன் உள்ளே என்ன நினைக்கிறான்னா, இனிமே போயிட்டு என்ன பண்ணிட்டு, நமக்கே 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனி அங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறோம்? See, desire is a ground where faith can grow. Praise the Lord. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, நீ விரும்புகிறாயா? சில நேரம் நம்மளால் விரும்பக்கூட முடியாமல் ஆயிடுது, அப்புறம் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறான் தெரியுமா, விரும்புகிறான், விசுவாசிக்கிறான், அவன் வாழ்க்கையில் 100% விளைச்சல், வார்த்தை என்ன பண்ணுது, நிறைவேறிக்கிட்டே இருக்குது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த இரவு ஒரு அடி கூட இல்லை, ஒரு அடி கூட எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். Hallelujah. In reality, you don't own anything, but according to God's word, according to His heart, God says you will own a very big place. Praise the Lord. Amen. விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமை நிச்சயமாய் காண்பீர்கள். 2வது இடத்துக்கு வருவோம். முதல்ல அடி, அதுக்கப்புறம் என்னது, பிடி. 1 ராஜாக்கள் 17:12 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:12. 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும்.
இந்தம்மா எப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த அம்மாட்ட ஆல்ரெடி பேசுகிறார். அம்மா ஒரு தேவை இருக்குது. அந்த அம்மா சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் இதாக பார்த்து பண்ணுறேன். இந்த மாதிரி எலியான ஒரு ஊழியக்காரன் இருக்கான்ப்பா, அங்கே கேரி தாற்றங்களில் உட்காந்துருக்குறான். தண்ணி கொஞ்சமாக வற்றிக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணி வற்றிடும். அவனை மெதுவாக கிளப்பி அடுத்து இங்கே தான் கொண்டு வர போகிறேன், அவனை கொஞ்சம் பார்த்துக்கிறியா? சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்லா போய்கிட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன். சில ஆட்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் என்னைக்கு ஆண்டவருடைய மிஷனுக்கு எஸ்ன்னு சொல்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குற மாதிரி தெரியும். என்னடா அது வம்பா போச்சு, நல்லா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் சொன்னார்னு இதை செய்ய ஆரம்பித்தேன் பாருங்கள், புசுக்குன்னு என் பானையெல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம சரின்னு தானே சொன்னோம், முடியாதுன்னு சொன்னோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன், ஆண்டவரே கொடுக்குறேன்னு உங்களோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போய் பானையை பார்க்குது, எல்லாம் குறைஞ்சி எவ்வளோ ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு பிடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏதோ காரியம் நான் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு எனக்கு இப்படி குறைவாக வந்துருச்சே, நான் கர்த்தர் சொன்னதை செய்ய ஆரம்பித்து எனக்கு இப்படி வந்துருச்சே. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, இன்று உனக்காக இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது போல இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமே வரலையே. சும்மா இருந்தானா, அங்கே பாருங்களேன், அதாவது எலையேசர் சும்மா இருந்தானா, இந்த அம்மா வாட்டில் தண்ணி தூக்கிட்டு வர்றது, குடுமான்னு கேட்டான். சரியா, குடுமான்னு கேட்டான். அந்த அம்மா ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லிச்சு, குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன், ஒரு பேச்சுக்கு சொல்லிடுச்சு அந்த அம்மா. உடனே என்ன பண்ணா தெரியுமா, அப்படியே அம்மா சரி ஊற்றுமான்ட்டான். அந்தம்மா வம்பா போச்சு, ஐயோ இப்படின்னா நான் கமிட் பண்ணியிருக்க மாட்டேனே. ஏன்னா ஒரு ஒட்டகமே 100 குடம் தண்ணி அளவுக்கு குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எத்தனை ஒட்டகம் இருக்குது தெரியுமா, 10 ஒட்டகம் இருக்குது. இந்த அம்மா துறவுக்கும் தொட்டிக்கும் ஒரு 4 மணி நேரமாக எடுத்து ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது, கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் சொல்கிறது சிலருடைய இருதயத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் பட் இட் இஸ் நாட் கம்மிங் பேக் டு யூ. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இதை செஞ்சேன், இதை விதைச்சேன், அதை கொடுத்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், ஒன்றுமே திருப்பி வரமாட்டேங்குதே. வராது. ஏன் தெரியுமா, ஒட்டகத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒட்டகத்துக்கு ஊற்றி முடித்த உடனே உன் கைகளுக்கு ஒரு அலங்காரம் வரும், உன் காதுக்கு ஒரு அலங்காரம் வரும். லாபான் ஓடி வரும்படிக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தின் மூலமாய் ஏற்படுத்துவார். அவள் துறவுக்கு போன விதமாய் திரும்பி வரவில்லை, வித்தியாசமாய் விசேஷமாய் வாழ்க்கையின் அடுத்த இலக்கு என்ன என்கின்ற வெளிப்பாடோடு வந்திருக்கிறாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, இந்த 2வது இடத்துல அந்த நாள் ஒரு பிடிதான் இருக்கு. ஆனால் இந்த ஃபெய்த்ஃபுல் காட், உண்மையுள்ள தேவன், அன்றைக்கு அவளிடத்திற்கு தீர்க்கதரிசியை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். தீர்க்கதரிசி வந்தான் என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தை. The word of God will reach you on time. The promise of God will reach you on time. Praise the Lord. ஆமென். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இந்த 20 தேவைப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, the word of God will come to you on time. Praise the Lord. Amen. Amen. No more delays. Praise the Lord. இனி எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இனி காத்திருக்க நேரமும் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி வந்து விட்டான். தேவனுடைய வார்த்தை வந்து விட்டது. அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு சம்பூரணத்தை ஏற்படுத்தினது. ஸோ நான் 2வது யாருக்கு பேசுகிறேன்னா, யூ ஆர் கனெக்டட் இன்டு சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு காட்ஸ் பர்பஸ், பட் யூ ஆர் விட்னஸிங் எ டிக்ரீஸ். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கே. குறைய வேண்டியது, அதாவது நிறையா இருக்க வேண்டியது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, குறைஞ்சிருக்க வேண்டியது நிறைய ஆகிட்டே இருக்கு. இதுதான் பிரச்சனையே.
ஆனால் ஆண்டவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இவர் வாக்கு உரைத்தார் என்று சொன்னால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ ஒரு பிடி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா நினச்சிச்சு, சரி இவ்வளோ வந்துருச்சு, இப்போ இதில் எத்தனை பிடி இருக்குன்னு பார்ப்போமே. இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதிலேருந்து இப்படி பிடி பிடியாக எடுத்து எடுத்து உள்ளே போடுது. இப்படி உள்ளே போடுது, அந்த பக்கம் பார்த்தா திரும்பி நிறைஞ்சிடுது. இப்படி உள்ளே போடுது, திரும்ப என்ன பண்ணுது? அதான் என்னது? எண்ணி முடியாத. ஹல்லேலூயா. எடுக்க எடுக்க என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு? வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ அடியும் பார்த்தாச்சு, பிடியும் பார்த்தாச்சு. மூணாவது மடி. அதே 1 ராஜாக்கள் 17 அதில் 18லேருந்து 22 வரைக்கும் வேணும். நீங்கள் 19 மட்டும் வாசிங்க. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து. மடியிலிருந்து. ஸோ இதான் மடி. அப்போ இந்த இரவு அடுத்து ஆண்டவர் யாருக்கு பேசுகிறார் அப்படின்னா, some burden that you are carrying at your bosom. உங்கள் மடியில் வைத்திருக்கிற ஏதோ கனமான ஒரு காரியம். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாரிபாத் ஊருக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். எலியாவை ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். வெறும் விதவையை போஷிக்கிறது மட்டும் அல்ல, ஆண்டவருக்கு தெரியுது அங்கே ஒரு மரணம் ஒன்று வரப்போகிறது. எலியாவே, உன் வாழ்க்கையில் நான் உனக்கு இந்த தண்ணியை குறைய பண்ணது நோக்கம் என்னன்னா, நீ இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ நீ மறைஞ்சிருக்கிற, யாருக்குமே தெரியாமல் ஒளிந்திருக்கிற. ஆனால் நீ ஒளிந்திருக்கிற இடத்துல இருந்து உயிர்ப்பிக்கிற இடத்துக்கு நீ போகணும். ஏன் அப்படின்னா, நீ போகிறது வெறும் அப்பத்தை சார்ந்த அற்புதம் மாத்திரமல்ல, அங்கே நிறைய சாப்பாடு இருந்துச்சுன்னா நீ நல்லபடியாக இருப்ப. அப்படி தானே இல்லையா? கேரி தாற்றங்கரையில் காலையிலையும் மாலையிலையும் தான் சாப்பாடு வந்துச்சு. ஆனால் விதவை வீட்டில் அப்படி கிடையாது, கேட்குற நேரமெல்லாம் வந்துச்சு. அவள் போஷிக்கிறது மாத்திரமல்ல, கேரி ஆற்றங்கரையிலே அவன் போஷிக்கப்பட்டான். ஆனால் சாரிபாத் ஊரிலே அவன் போஷிக்கவும் பராமரிக்கவும் பட்டான். பராமரிக்கிறன்னு அர்த்தம், வெறும் அப்பத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது. சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாமே கிடைக்குது எலியாவுக்கு. சரி, அதான் பராமரிப்பு. டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். அப்படி வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அப்படி தான் இருந்தால் தான் இவன் இருக்கணும். இவன் இருந்தால் தான் இங்கே ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அது தன்னுடைய குமாரன், அதாவது சாரிபாத் விதவையின் மகன் சாகப் போகிறான், அவனை இவன் எழுப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய திட்டம்னு பாருங்களேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் மரித்துட்டான், இவன் அவன் மடியில் நினைக்கிறா வச்சிருக்கிறா. ஸோ ஷீ விட்னஸ்ட் ஹர் சன் டையிங் அட் ஹர் வெரி பாசம். அவருடைய மடியிலே இருந்து மடிந்து போனான். ஸோ மடியில் இருக்கிறத இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய மாடிக்கு கொண்டு போனார். அப்படி தூக்கிட்டு போனார். போயிட்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணி, எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவன் ஆவி அவனுக்குள் திரும்பி வரும்படி தேவன் செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த இரவு நான் இது யாருக்காக சொல்ல தெரியுமா? you are praying for something with burden. Maybe you are carrying your son in prayer. Maybe you are prevailing for your daughter in prayer. உங்கள் குமாரத்திற்காகவோ உங்கள் குமாரனுக்காகவோ நீங்கள் ஜெபித்து 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 கொண்டிருக்கிறீங்க. கணவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, பாரப்படுறீங்க. நான் சொல்கிறேன், இவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத காரியங்களை செய்ய போகிறவர். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? லெட் மீ கேரி யோர் பர்டன். நீ எதை பாரமா சுமக்கிறியோ, எந்த மகனுக்கு அழுகிறையோ, அந்த மகனுடைய காரியத்தை நான் இனிமே சுமக்கிறேன்ட்டு என்ன பண்றாரு தெரியுமா? பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் பொறுப்பெடுத்த உடனே என்ன நடக்குதுன்னா, முடிந்து போனதிலிருந்து ஒரு மகிமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த இரவு உங்கள் மடியில் இருக்கிற கணம் எதுவாயிருந்தாலும் அதை அவர் எடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் அதை சுமந்து ஆமென் உங்ககிட்ட திரும்பமா அதை மகிழ்ச்சி உள்ளதா மகிமை உள்ளதா கொடுக்க போறாரு. வாட் எவர் தட் ஹி இஸ் கேரிங் ஃப்ரம் யுவர் பாசம் இஸ் கோயிங் டு கிவ் இட் பேக் டு யூ, பட் வித் த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். ஜீவனின் நிறைவோடு நன்மையின் திரட்சியோடு தேவன் அவைகளை திரும்ப உங்களுக்கு தர உண்மையில் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்லி திங்னா அல்லாவ் ஹிம் டு டேக் ஓவர். அல்லாவ் ஹிம் டு டேக் ஓவர். அவர் எடுத்துக்கிடட்டும். அவர் எடுத்து, நீங்கள் பாரப்படுகிற காரியத்தை அவர் எடுத்து அதை சரிப்படுத்தட்டும். ஆமென். அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ரைட். நாலாவதாக தடி அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். ஆமென். ஸோ இந்த நாலாவது இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, டூயிங் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு த ரிலீஸ்ட் வேர்ட் பட் ஸ்டில் மீட்டிங் அப் வித் ஃபெயிலியர்ஸ். ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆலோசனைப்படி செஞ்ச பிறகும் தோல்வியா? இதை இந்த சப்ஜெக்ட் நான் சர்ச்சில் டீச் பண்ணேன். அன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம். என்னன்னா, see throughout the scriptures நீங்கள் பார்த்தீங்கன்னா every incident points us towards the cross. ஓகே. ஸோ அதாவது தரிசனத்தில் எலியா, அதாவது தரிசனத்தில் எலிசாவுக்கு காண்பிக்கப்படுது ஒரு காரியம். என்ன காண்பிக்கப்படுது அப்படின்னா, இந்த குழந்தைக்கு மேலே ஒரு தடி வைக்கப்படுவதாக அப்படி காண்பிக்கப்படுது. ஒரு தடி வைக்கப்படுவதாக காண்பிக்கப்படுது. ஸோ இவன் என்ன நினச்சிடறான் அப்படின்னா, உடனே நினச்சிடறான்னா, ஓகே இந்த தடியை போய் வைப்பா அப்படிங்கிறான். அவன் போய் இந்த தடியை வச்சுட்டு ஒன்றுமே நடக்கலைங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் புரிந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, போயிட்டு அந்த தடிக்கு பதிலாக இவனே போய் என்ன செய்கிறான்னா, அந்த குழந்தையின் மேலே முகத்தின் மேல் கை உள்ளங்கையின் மேல் வைத்து அப்படி படுத்து எழும்புகிறான். அப்படி செய்யும் பொழுது அந்த குழந்தை 7 முறை தும்மி உயிரோடு எழும்புச்சு. சரியா? இது எதுக்கு இப்படி ஒரு பிக்சர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கிராஸில் நம்ம சொல்கிறோம்ல, சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அங்கே இதான் நடந்திருக்கு இல்லையா? ஸோ ஒரு வுட்டில் கிரைஸ்ட் அப்படியே இருக்கிறாரு. நீங்களும் நானும் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். என்ன? ஸோ அதில் அதாவது உள்ளங்கை அதில் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வாய் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே அதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது 3மே என்ன அப்படின்னா, ஆதி மனுஷன் பாவம் செய்த போது உண்டான ஏவாள் பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள் இல்லையா? இந்த 3 தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சிலுவை மூலமாக உங்களையும் என்னையும் அதில் அப்படியே அவரோட கூட நாம் சிலுவையில் அறையுண்டு அவரோட கூட நாம் அடக்கமனப்பட்டு உயிர்த்து எழும்புகிறோம். இதான் வேத சத்தியம். சரியா? ஸோ அப்படி ஒரு சத்தியம் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அதில் இருக்க நம்ம இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம். கிராஸ் எப்படி இதில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம இதில் சொல்ல வேண்டியது ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஒரு ஆலோசனை, எலிசா என்கின்ற தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனைப்படியில் ஒரு காரியத்தை கூட தவறாமல் கேயாசி செய்தான். ஆனால் என்ன சொல்கிறான் தெரியுமா? சத்தம்
சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, பிள்ளை விழிக்கவில்லை. ஸோ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் நீங்கள் சொன்னதானே செஞ்சேன், ஏன் நடக்கலை? அப்போது இந்த இரவு கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? சத்தம் இல்லை என்று நீ சொல்லுகிற காரியம் சரித்திரம் படைக்கப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதே குமாரன் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிறான். சும்மா தான் நின்னான். அந்த தாயோட உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு, அந்த 7 வருடத்துக்கு பிறகு அவன் தாயோட போய் நின்னான். அவ்வளோதான், சும்மா நின்னதில் என்னாச்சு தெரியுமா? அந்த ஸ்திரீ இழந்தவைகள் எல்லாமே திரும்ப அவளுக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்களை பார்த்து இந்த இரவு நான் சொல்கிறேன், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்கள் தோல்வி ஜெயமாக மாறுகிறது. இதுவரைக்கும் நான் கர்த்தர் சொன்னதான் சொன்னேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் தோல்வியை நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இரவு ஆண்டவர் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், எந்த இடத்திலே தோல்வியின் சாட்சி பேசப்பட்டதோ அங்கேயே அந்த தோல்வி வெற்றியாக மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ எலிசா சொன்னபடி கேசி செஞ்சான். அந்த காரியம், அந்த தோல்வியை இப்போ எலிசாவே பொறுப்பெடுக்கிறான். எலிசா கேயாசிட்டப்பா இன்னொரு தடவை இப்படி பண்ணுப்பா, இல்லைன்னா இப்படி இதை அப்படி செய்யலை. Is taking responsibility. I want to tell you, whatever you are declaring, Lord, I did everything according to your word, but I'm still seeing a failure. If you are declaring it so, then I want to tell you, God will take responsibility for that failure. Hallelujah. அந்த உன்னுடைய தோல்வி, அதை கர்த்தர் பொறுப்பெடுத்து அதை வெற்றிகரமாய் மாற்றுவார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. அங்கே தாவீது கர்த்தரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே இந்த எதிரிகளுக்கு விரோதமாக நான் போகலாமா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் சொன்னார், நீ போப்பா, நீ போ, அவர்களை நீ முறியடிப்பாய். சொன்னது கர்த்தர் தான். போனா முறியடிச்சிட்டான் உண்மையிலேயே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் வந்து விட்டார்கள். இந்த முறை ஆண்டவர், தாவீது இனி இந்த முறை இப்படி போய் பார்ப்பா, இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பா அப்படி சொல்லலை. அந்த முறை கர்த்தரே பொறுப்பெடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். So whatever God says, and in accordance to his word, whatever you have done, if you are still meeting with failure, I want to tell you, it is time for God to take responsibility. கர்த்தரே இறங்கி உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அப்போ நீங்கள் சொல்வீங்க, எண்ணி முடியாத பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத அதிசயம் என்று சொல்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ 4 பார்த்துட்டோம். 5வது இடி என்று ஒன்றை நான் சொல்கிறேன். இடி. ஓகே. 1 ராஜாக்கள் 18:44-45. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ரைட். போதும். பாருங்க, ஒரு 3.5 வருஷம் வறட்சி, மழை பெஞ்சதில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எலியா டிக்ளேர் பண்ணுறான். ஏன் டிக்ளேர் பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு சத்தம் உள்ள கேட்டுருச்சு. பெருமழையின் இரைச்சல் கேட்டாச்சு. அவன் என்ன தெரியுது அவனுக்குன்னா, வாட் ஐ ஹவ் ஹர்ட் இன்சைட் ஆஃப் மீ, others are going to see and witness outside. நான் உள்ள என்ன கேட்டனோ அதை வெளியில் இருக்கிற எல்லாரும் கேட்கும்படி தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி மழை வர வைக்கலாம் அப்படின்னு பலரும் யோசிச்சிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். நமக்கு தெரியாது. 3 வருஷம் அப்படின்னா பல சீசன்ஸ் ட்ரையாகவே இருந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு தீர்க்கதரிசியுடைய செவிகளில் கர்த்தர் ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணுறாரு, பெருமழையின் இரைச்சல். அதை நம்புகிறான், விசுவாசிக்கிறான், அவனுக்கு தெரியுது. ஸோ
ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், பெரிய மழை. இதெல்லாம் பேசிக்கிருக்கும் போதே நடந்திருக்கு பாருங்களேன். இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, ரதத்தை பூட்டி போய்விடும் சொல்லிக்கிட்டு அவ இருக்கும் பொழுதே வேதம் சொல்கிறது, அதற்குள்ளே வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், whatever you have heard, maybe you haven't heard that outside, but if you can hear it inside of you, I want to tell you, very soon people will witness what you have heard in your inside. Amen. இப்போ சூழ்நிலையில் இல்லாத ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்களை மட்டும் கேட்கப்படுகிறார்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வாருன்னு நம்புங்க. நீங்கள் உங்களை அவர் என்ன கேட்க பண்ணினாரோ அதை எல்லாரும் பார்க்க வைப்பார் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஒரு வறட்சி ஒரு பெரிய திரட்சியாக மாறினது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்ய போகிறாரு. ஆமென். இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத. உங்களுடைய எண்ணங்களால் அல்லது எண்ணங்களால் யூகிக்க முடியாத, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் உங்களால் விளங்கி கொள்ள முடியாத விதத்திலே இந்த நாட்களில் கர்த்தர் கிரியைகளை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எலிப்பாசின் வாக்கு மாத்திரமல்ல, யோபின் பிரதியுத்தரம் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு பெரிய இவென்ட்ஃபுல் வீக்காக இந்த வருகிற வாரம் இருக்க போகிறது. பற்பல நிகழ்வுகளை கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசன சத்தத்தால் அமைந்தபடியே பற்பல அற்புத நிகழ்வுகளை கொண்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. நாங்கள் அதை உணர்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜாவே. ஆண்டவரே, இந்நாட்கள் துதியின் நாட்கள், இந்நாட்கள் வெற்றியை கொண்டாடுகிற நாட்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படியே நன்மை செய்யும் நினைத்தருளும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும், இனியும் கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த வார்த்தை அனுப்பப்பட்ட நிச்சயம் அந்த முகாந்தரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே அது பிரதிபலிக்கட்டும். அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.